சலோமி, சேலம் அம்மநாயக்கன் பாளையம் ஆத்தூர் அந்த கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பிய விவகாரத்தில் அடுத்தடுத்த மர்மங்கள், அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இப்போது வெளியாகி உள்ள தகவல் என்னவென்றால், அவர்களின் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தான் அமலாக்கத்துறை அந்த சமனை அனுப்பி இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை அந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கானது 2021ஆம் ஆண்டே அந்த வழக்கிலிருந்து விவசாயிகள் கிருஷ்ணனும் கண்ணையனும் விடுதலையாகி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு விடுதலையான வழக்கில் அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அவருக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சமன் அனுப்பியிருப்பது மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. ஒரு 75 வயது நிறைவான விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டில் காட்டெருமைகளை அவர்கள் கொன்றதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் மின்வேலியில் காட்டெருமைகள் சிக்கியதில் அவர்களுக்கு வேட்டையாடியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதால் இந்த 2 விவசாயிகளும் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த வழக்கில் மீண்டும் நிலத்தை அபகரிப்பதற்காக அமலாக்கத்துறை சார்பில் ஏன் இந்த சமன் அனுப்பப்பட்டது என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று, வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்வோருக்கு அமலாக்கத்துறையின் கீழ் விசாரணைக்காக சமன் அனுப்பப்பட்டிருப்பது தமிழகத்திலேயே, ஏன் நாட்டிலேயே இதுதான் முதல் முறை என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு விவசாயியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் வைல்ட் லைஃப் கிரைம் சென்ட்ரல் பியூரோ என்ற மத்திய அமைப்பின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் சேலம் ஆத்தூர் விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு சமன் அனுப்பப்பட்டதாக தொடரப்பட்டுள்ள அந்த வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் வைல்ட் லைஃப் கிரைம் சென்ட்ரல் பியூரோவின் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகமான NCRB ரிப்போர்ட்டின் பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின் படி 2017ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை எந்த விதமான வழக்குகளையும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று NCRB ரிப்போர்ட் கூறுகிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை. ஆனால் 2017ஆம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2021ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அனுப்பிய சமன் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் 2017ஆம் ஆண்டு வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உண்மையிலேயே இந்த கண்ணையன் கிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்ற தகவல் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சமன் அனுப்பிவிட்டு பின்னர் 2017ஆம் ஆண்டு வழக்கை பதிவு செய்ததாக இங்கு அமலாக்கத்துறை புதிய ஆவணங்களை தயார் செய்திருக்கிறதா என்ற ஒரு புதிய சந்தேகமும் இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 264 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் 208 வழக்குகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் 59 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 6 வருடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் பட்டியலைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். இதே போல 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் NCRB ரிப்போர்ட்டின்படி எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இதே போல 2018ஆம் ஆண்டும் உத்தரப்பிரதேச மாநிலமே அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 227 வழக்குகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில், ராஜஸ்தானில் 220, மத்திய பிரதேசத்தில் 50, தமிழ்நாட்டில் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை. இதே போல 2019ஆம் ஆண்டிலும் தமிழகத்தில் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 194 வழக்குகளும், ராஜஸ்தானில் 120 வழக்குகளும், மகாராஷ்டிராவில் 89 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2020ஆம் ஆண்டு தமிழகத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 185 வழக்குகளும், ராஜஸ்தானில் 151 வழக்குகளும், மகாராஷ்டிராவில் 68 வழக்குகளும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக NCRB என்று அழைக்கப்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. ஆனால் தமிழகத்தில் விவசாயிகள் கண்ணையன் மற்றும் சின்னையா மீது எந்த விதமான, கிருஷ்ணன் மீது எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று NCRB ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை விடுதலையான ஒரு வழக்கில் அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்து புதிதாக சமன் அனுப்பியது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுகிறது.
இதே போல 2021ஆம் ஆண்டும் தமிழகத்தில் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவே இல்லை. வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் NCRB ரிப்போர்ட்டில் பதிவாகவும் இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலம் 203 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் 106 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. மகாராஷ்டிரா 49 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டும் இதே போல ராஜஸ்தானில் அதிக எண்ணிக்கையில் 159 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் 120, பீகாரில் 50, தமிழகத்தில் ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் சேலம் ராமநாயக்கன் பாளையம் விவசாயிகள் கிருஷ்ணன் கண்ணையனுக்கு அமலாக்கத்துறை விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கில் காட்டெருமைகளை கொன்று புதித்ததாக தொடரப்பட்டு அது விடுதலையான ஒரு வழக்கில் ஏன் சமன் அனுப்பி இருக்கிறார்கள், விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு புதிய சர்ச்சையும் மர்மமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. சொல்லாமி.